அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். இலங்கையின் சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளிப்படை. மக்களுக்கு பிப்ரவரியில் காத்திருக்கும் மகிழ்ச்சி தகவல். சர்ச்சையை கிளப்பிய வாகன இறக்குமதிக்கான புதிய விதி, முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மஹிந்தவிற்கு வீடு கட்ட நாட்டு மக்களிடம் கோரப்படும் ₹1. யாழில் இந்திய கடற்தொழிலாளர்களில் ஒருவருக்கு 6 மாத சிறையுடன் 40 லட்சம் அபராதம். இலங்கையின் சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: இலங்கையின் சுதந்திர தினத்தை தமிழ் தேச மக்கள் சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது. இலங்கையின் சுதந்திரம் கிடைத்த பின்னர் கொண்டுவரப்பட்ட புதிய அரசியலமைப்பை தமிழ் மக்கள் நிராகரித்தே வந்திருக்கின்றனர். அந்த அரசியலமைப்புகள் மூன்றும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்டதை தமிழ் மக்கள் நிராகரித்திருந்தனர். அதேபோன்று இப்போதும் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரும் நடவடிக்கைகள் தான் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் எப்போதும் நிராகரிப்பார்கள். அடிமை சாசனத்தின் அடையாளமாக இருக்கின்ற ஒற்றையாட்சி அடையாளங்களை நிராகரிக்கின்ற அதே வேளையில் தமிழில் தேசிய கீதம் பாடுவதால் எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு சேவை சம்பள உயர்வுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ₹90 பில்லியன் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தம்புதேகம பகுதியில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் என நிதியமைச்சக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் தற்போதுள்ள சம்பள அளவுகளின்படி ₹7,500 முதல் ₹10,000 வரையிலான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் வர்த்தமானி அறிவிப்பில் அண்மையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விதியை சுட்டிக்காட்டி வாகன இறக்குமதியாளர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். குறித்த விதியானது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் திகதிக்கு 3 ஆண்டுகள் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது. இருப்பினும் உற்பத்தியாளர்கள் பொதுவாக உற்பத்தி ஆண்டை மாத்திரமே குறிப்பிடும் அதேவேளை அவர்கள் உற்பத்தி செய்த சரியான திகதியை குறிப்பிடுவதில்லை. எனவே இது இறக்குமதி செய்யப்படும் போதான பேச்சுவார்த்தையை கடினமாக்குவதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த பிரச்சினைகளுக்கு தேர்வு காணும் வகையில் குறித்த விதியில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்தவிற்கு தகுந்த வீட்டினை கட்டிக் கொடுக்க நாட்டு மக்கள் தயார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவை இந்த வீட்டிலிருந்து வெளியில் அனுப்பினால் நாட்டு மக்களிடம் ஒவ்வொரு ரூபாவாக வாங்கியேனும் நாங்கள் நாட்டை காத்த தலைவர் மஹிந்தவிற்கு வீடு ஒன்றினை கட்டிக் கொடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராமவில் உள்ள இல்லத்திற்கு சென்று திரும்பும் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே ரோகிதாபே குணவர்த்தன மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் தான் மஹிந்தவின் நலன் விசாரிக்க வந்ததாகவும் மஹிந்த ராஜபக்ஷ என்பது ஒரு பெயரல்ல ஒரு நாமம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாம் அச்சமடைய தேவையில்லை, குற்றம் இழைத்திருந்தால் தண்டனை வழங்குவதற்கான உரிமையுண்டு. ஆனால் அரசியல் குரோதங்களுடன் அரசியல் எதிர்த்தரப்பினரை நடாத்திய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் குறைவானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஏதோ ஒரு வகையில் மஹிந்த ராஜபக்ஷவிடம் அரசியல் ரீதியில் பழிவாங்க முயற்சிக்கும் போது அதனை அரசியல் அநாகரிகமாகவே நான் பார்க்கின்றேன் எனவும் ரோகிதாபே குணவர்த்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
அதிபர் ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவையில் 2/3 சம்பளத்தை வழங்குவதற்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்துள்ளார். அறிக்கையொன்றை வெளியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அதிபர் ஆசிரியர்களை உட்பட ஏனைய அனைத்து கல்வித்துறையுடனும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கல்வித்துறை சார் தொழில்துறையினருக்கு 97/2 சுற்று நிருபத்தின் மூலம் உருவான சம்பள முரண்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஒற்றுமையாக போராடின. அதன் பிரதிபலனாக 2021 ஆண்டு ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் மாத்திரம் முரண்பாடுகளில் 1/3 பகுதி கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த சந்தர்ப்பத்திலும் கல்வி நிர்வாக சேவை, ஆசிரியர் கல்வி சேவை, ஆசிரியர் ஆலோசனை சேவை உள்ளிட்ட சேவைகளில் உள்ள அதிகாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய 1/3 சம்பள நிலுவை கிடைக்கப்பெறவில்லை. எனவே 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக 97/2 சுற்று நிரூபத்தால் ஏற்பட்ட சம்பள முரண்பாட்டை தீர்த்து தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சிகளுடன் இணங்கியதை போன்று நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கொடுப்பனவுகளில் புதிய யுகத்தை குறைக்கும் வகையில் கோபே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கோபே திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த திட்டத்தின் பூர்வாங்க நிகழ்வு February 7 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதன்போது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கோபே திட்டம் தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 8 நெடுந்தீவு கடற்பரப்பில் ஒரு படகுடன் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் 10 பேரினது வழக்கு நேற்று ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றில் நீதவான் நளினி சுபாஸ்கரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த மாதம் 23 வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நேற்றைய தினம் வரை இவர்களை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் சிறைச்சாலை அதிகாரிகளால் 10 கடற்தொழிலாளர்களும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கினை ஆராய்ந்த நீதவான் 10 பேரில் 2 சிறுவர்கள் என்பதால் அவர்களை வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலை செய்ய உத்தரவிட்டார். அத்துடன் ஏனைய 8 பேருக்கும் 6 வருடங்களுக்கும் ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை வழங்கி நிபந்தனையுடன் விடுதலை செய்தார். இந்த 8 பேரில் ஒருவர் படகோட்டி என்பதால் அவருக்கு 6 மாத கடூழிய சிறை தண்டனை வழங்க உத்தரவிடப்பட்டதோடு 4 மில்லியன் ரூபாய் அபராத தொகையும் விதிக்கப்பட்டது. அத்துடன் அதனை செலுத்த மேலும் 3 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டிருந்தார். கடந்த மாதம் 10 நெடுந்தீவு கடலில் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்டிருந்த வேளை ஒரு படகுடன் கடற்படையினர் இவர்களை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.